அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேஸ்டியான சாஃப்ட் மட்டர் பன்னீர் மசாலா எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இது தான். நான் 200 கிராம் பன்னீர் வாங்கியிருக்கேன். அது நான் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். லவங்கம், பட்டை, ஏலக்காய் போட்டுக்கலாம். 2 வெங்காயம் நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 இன்ச்சு இஞ்சி, ஒரு 3 பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் தக்காளி 2 ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம், ஒரு 10 முந்திரி பருப்பு மாதிரி போட்டுக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து நம்ம எல்லா பன்னீரும் போட்டு கோல்டன் ஃப்ரையாக நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு பேனில் நம்ம 2 பே லீஃப் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம லிட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இது கொஞ்சம் வேக விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம மட்டரெல்லாம் மட்டர் போட்டுட்டு நல்லா நம்ம இதில் கலக்கி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், கொஞ்சம் வேக விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை 1 பை 1 நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கசூரி மேத்தி நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் இதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் இதில் நான் சீஸ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணால் நம்ம டேஸ்டியான மட்டர் பன்னீர் மசாலா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக ஃபுல்கா தான் ரெடி பண்ணேன். நீங்கள் இதுக்கு சைட் டிஷ்ஷாக என்ன சாப்பிடுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.